2 விஷயங்களை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர 5 வினாடிகள் போதும். இந்த தந்திரத்தின் பெயர் 5 வினாடி விதி. இந்த விதியை புரிந்து கொள்ளும் முன் நீங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதியின் பயிற்சி உங்களுக்குத் தெரிந்திருந்தால் 1 நாள், 2 நாள், 3 நாள் என தொடருங்கள். பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக செய்ய முடியும். இதற்கெல்லாம் 100% வெற்றி கிடைக்கும். இந்த சூத்திரம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு கடனை அடைக்க சோகமாக இருக்கிறது. எப்போதும் உங்கள் மனம் சோகத்தில் இருக்கிறது. கடனை அடைக்க நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள். எப்போதும் உங்கள் மனம் சோகமாகவே இருக்கிறது. கடனை அடைப்பதற்காக உங்களுக்கு அந்த மாதிரியான இதயம் உருவாகியுள்ளது. அது சோகமாய்தான் இருக்கிறது. ஆனால் அது மாற வேண்டும். கடனை அடைக்க நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் மனம் எப்போதும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த சோகமான மனநிலை உங்கள் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. ஆனால் அது அப்படியே இருக்கக்கூடாது. அது மாற வேண்டும். சோகமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நீ ஒரு உதவியாகச் செய்தாய் என்று நினைக்கிறாய். அது தவறல்ல. ஆனால் சோகமாக உணராதே. இரண்டாவதாக, நீங்கள் சோகமாக இருக்கும்போது எதுவும் நடைபெறாது. எல்லாம் தாமதமாகிக் கொண்டும் போகும். இது மிகச்சிறிய ஆனால் ஆழமான தந்திரம். இதற்குப் பெயர் 5 வினாடி விதி. Subscribe my channel to get full videos and positive content practice.